ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஆர்ட்போர்ட் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஒரு பிரிண்ட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும், என்னெல்லாமே நம்ம காஷன்ஸ் எடுக்கணும். ஓகே. ஓப்பன் பண்ணும்போது என்னெல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது சிஎம்ஒய்க்கில் பண்ணணுமா, ஆர்ஜிபியில் பண்ணணுமா, ஓகே, கலர் மோட்ஸ், ஓகே. ஸோ அதெல்லாமே எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் சைஸஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி வெப்புக்கு க்ரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும். ஓகே. ஸோ எந்த மாதிரியெல்லாம் சைஸஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ என்ன மாதிரியெல்லாம் வந்து கலர் மோட்ஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ என்னென்னலாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணணும். ஓகே. ஸோ நேவிகேட்னா மேலே கீழே. ஓகே. ஸோ மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகே. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். ஒரு டாக்குமெண்ட்குள்ளே நேவிகேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரூலர்ஸ், கைட்ஸ் அண்ட் கிரிட்ஸ். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ரூலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஷேப்பை வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்குள்ளே நம்ம அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ரூலர்ஸில் இருக்கக்கூடிய கைட்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைட்ஸும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ கரெக்டாக உங்களுக்கு அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. சேஞ்சிங் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ ஒரு யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது இருந்தாலும் சரி, ரூலர்ஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் சரி, இது எல்லாமே ஒரு சில யூனிட்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே எப்படி வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா. ஸோ பிக்சலாக இருக்கும், பாயிண்ட்ஸாக இருக்கும், பைக்காஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்டிமீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ மோட்ஸ். இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரிவ்யூ மோட்ஸ் வந்து என்னென்ன ப்ரிவ்யூ மோட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், எதுக்காக நம்ம அதை வியூ பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் யூஸிங் கஸ்டம் வியூஸ். ஓகே. நம்ம சில வியூஸை வந்து ஷேப்பை வந்து நம்ம வந்து ஒரு வியூவாக நம்ம மாற்றலாம். ஓகேவா. ஸோ அந்த ஷேப்பை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வியூ. ஓகே. நம்மளுக்கு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வியூவாக வைக்கணுமோ ஸோ அதெல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி லாக் பண்ணணும், எப்படி ஹைட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் போர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ஆர்ட் போர்டை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த செகண்ட் சாப்டருக்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம இப்போது அந்த செகண்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போது இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஏஐன்னு இருக்கும், அதுதான் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். ஓகே. ஸோ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு புது டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ பிரிண்ட்டுக்கு எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைலுக்கு போகிற இந்த ஃபைல் மெனுவில் நியூ அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ நியூ அப்படின்றது நேராக பார்த்தீங்கன்னா Ctrl+N அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ Ctrl+N அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்கட் கீ ஃபார் நியூ டாக்குமெண்ட், ஓப்பனிங் அ நியூ டாக்குமெண்ட். ஓகே. ஸோ நான் இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். சரியா. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு ரீசெண்டாக நீங்கள் என்னென்னலாம் ஓப்பன் பண்ணீங்களோ அதெல்லாமே இருக்கும். ஓகே. புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது இது இருக்காது. ஏன்னா வந்து ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே. லாஸ்ட் சேவ்டு சைஸும் இருக்கும். ஓகே. ஸோ மொபைல், இப்போ ஒரு மொபைலுக்கு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் டிசைன்ஸ்குள்ளே நீங்கள் போய் அதை எடுத்துக்கலாம். ஒரு சைஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கையில் எல்லாருக்குமே மொபைல் இருக்கும். ஸோ இப்போ ஐஃபோனு, கூகுளு, ஓகே, கூகுள் பிக்சல், ஸோ அதே மாதிரி நிறைய நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல் சைஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் சைஸஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் இருக்கும். வெப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ நான் பிரிண்ட் அப்படின்றதுக்குள்ள போகிறேன். ஓகே. ஸோ பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சைஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. லெட்டர், A4 சைஸு, லீகலு, டேப்லாய்டு, A3, B4, B5 அப்படின்னு சொல்லி ஒரு சைஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா A4 சைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சைஸஸில் நீங்கள் போகும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டில், ஓகே, ஸோ ப்ரீசெட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமில் நீங்கள் என்ன நேம் வேணுமோ
இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ரீசெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் பிரிண்ட், ஓகே, ஸோ பிரிண்ட் சாம்பிள்னு கொடுக்குறேன். AMPLE சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் சாம்பிள் அப்படின்ற ஒரு நேம். இது இங்கே இந்த இடத்துல நேமில் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு ஃபைல் ஒன்று பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட நேமு, அதோட டாக்குமெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 2-3 ஃபைல் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, 2-3 டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைல் நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபைல் நேமில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹைட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வித் அண்ட் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 210 mm, அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 297 mm அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எம்எம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த மில்லி மீட்டர். ஓகே, ஸோ எம்எம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர். ஓகே, சரி, மில்லி மீட்டரில் எனக்கு சைஸஸ் கொடுக்கல, வேறு சைஸஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா யூனிட்ஸ். ஓகே, ஸோ யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் இருக்கும், பைக்காஸில் இருக்கும், இன்ச்சஸில் இருக்கும், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்கேலில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸோட பிகாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதோட இன்ச்சஸ் பெருசு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் சின்ன ஃபைலாக ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ இப்போ பெரிய ஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ச்சஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த சைஸில் ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும், ஒரு டிசைன் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லும்போதே அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைஸஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸை நீங்கள் இப்போ இன்ச்சஸில் சொல்லுவாங்க, சில பேர் சென்டிமீட்டர்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் வெப்பெல்லாம் பார்க்கும்போது பிக்சல்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் இங்கே இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல இன்ச்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்ச்சஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா IN, MM இருந்த இடத்துல INன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ 8.2677, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 11.6929 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஓரியன்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வித் அண்ட் ஹைட். ஓகே, ஸோ இந்த ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா தட் இஸ் இந்த வித் வந்து ஹைட்டுக்கு வந்துடும். ஸோ ஹைட்டோட மெஷர்மெண்ட் வந்து வித்துக்கு போயிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓரியன்டேஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வித்துக்கு 11.69ம் ஹைட்டுக்கு 8.26ம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் ஓரியன்டேஷன் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்ட். ஓகே, ஸோ ஆர்ட் போர்ட் அப்படின்றத நான் லேட்டராக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீட். ஓகே, ஸோ ப்ளீடை பற்றியும் நம்ம பேசலாம். ஓகே, ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அது கீழே கலர் மோட் CMYK PPI 300 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ கலர் மோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது CMYK அப்படின்னு இருக்கு, சயான், மெஜந்தா, எல்லோ அண்ட் கீ கலர் வந்து பிளாக். ஓகே, ஸோ இந்த சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் தட் இஸ் CMYK வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பர்பஸ்க்காக. இப்போ கமர்ஷியலாக நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த CMYK மோடில் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்டில் என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேலையும் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட்டுக்கு போகும்போது கமர்ஷியலாக நீங்கள் பிரிண்ட்டுக்கு போகும்போது CMYKல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் நீங்கள் டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் பார்க்குற அதே கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்ஸும் ஓகே ஸோ நிறைய உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சாம்பிள் அட் 52.29% அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி CMYK GPU அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிரிண்ட் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்டரும் இல்லை. ஸோ உங்களுடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. எந்த பார்டரும் இல்லைன்னா க்ரியேட் பண்ண பார்டர் இல்லை, பட் இந்த ஃபைலோட எண்ட் இருக்குது. தட் இஸ் இந்த ஒயிட் முடியும் போது ஒரு பிளாக் கலர் இருக்குல்ல, ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட்டோட எண்ட். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பியும் அந்த பிரிண்டோட ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட்குள்ளே போயிட்டு A4 கிளிக் பண்ணுறேன். A4ல்
இப்போ லேண்ட்ஸ்கேப் கொடுக்கலாம், இல்லாட்டி ஓரியன்டேஷன்லேயே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ளீட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பிரிண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கலாம், சரியா? ஸோ அந்த விசிட்டிங் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விசிட்டிங் கார்டாக வந்து பிரிண்ட் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ A3 ஷீட்லேயோ A4 ஷீட்லேயோ அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அலைன் பண்ணி வச்சுட்டு அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ளீட்ஸ் வந்து கொடுத்தா உங்களுக்கு கட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரௌசர் பண்ணுறீங்க, A4 ப்ரௌசர், அது வந்து பார்த்தீங்கன்னா A3ல எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ளீட் கொடுக்கறது மூலியமாக கட் பண்ணும்போது அது வந்து கட் ஆகாமல், தட் இஸ் எட்ஜஸ் வந்து கட் ஆகாமல் இந்த ப்ளீட்குள்ளேயே மறைஞ்சிரும். ஓகே, ஸோ நான் இப்போ இன்ச்சஸில் கொடுத்து நான் ப்ளீடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளீட், ஓகே, ஸோ இந்த ப்ளீடை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ளீடில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஐக்கான் இருக்குது. லிங்க் ஐக்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சைடும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஆரோ, தட் இஸ் டாப்பில் ஒரு ஆரோவை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மாறிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொரு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2.5, தட் இஸ் 2.5 இன்ச்சில் உங்களுக்கு ப்ளீட் கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸோ நான் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிரியேட்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் எண்ட்லேருந்து 2.25 இன்ச்சில் ஒரு ரெட் கலர் லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளீட் வரைக்கும் வச்சு, ஓகே, ஸோ பேக்ரவுண்டை, ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து இதுக்கு வெளியில் போகக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்கு வெளியில் போகக்கூடாது. உங்களுடைய பேக்ரவுண்டை இந்த ப்ளீடு வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் வச்சு நீங்கள் பிரிண்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒயிட் மார்க்ஸ் எதுவும் வராமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ திருப்பியும் நியூக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. சரி, இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலர் மோட் அப்படின்னு இருக்கு, ராஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு, ப்ரிவ்யூ மோட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கலர் மோட். இந்த கலர் மோடை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வைக்கும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து RGB கலர், இன்னொன்று வந்து CMYK கலர் அப்படின்னு வருது. RGB கலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிக்சல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் RGB கலருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. கலர் மோட், ராஸ்டர் எஃபெக்ட், ப்ரிவ்யூ மோட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கலர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே CMYK கலர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இந்த ட்ராப் டவுன் ஆரோவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா RGB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CMYK அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல RGB அப்படின்றது என்ன அப்படின்னா ரெட், க்ரீன், ப்ளூ கலர். ஓகே, ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ கலர் எல்லாமே ரெட், க்ரீன், ப்ளூவில் தானே இருக்கும். மேக்ஸிமம் இது கலவையில் தான் இருக்கும். ஸோ CMYK அப்படின்னும் போது நீங்கள் பிரிண்ட்டுக்கு போகலாம். RGB அப்படின்னும் போது நீங்கள் பிக்சல் பேஸில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் RGB கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்புக்குள்ளே போகிறேன். வெப்குள்ளே போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மோடு வந்து RGB இருக்கும். இது நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா RGBன்னு இருக்கும். ஸோ பிரிண்ட்குள்ளே போகிறேன். ஸோ இதோட கலர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா CMYKல இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஃபைலை, பிரிண்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, கமர்ஷியலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் CMYKல வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராஸ்டர் எஃபெக்ட். ஓகே, ராஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னும் போது இதில் இப்போ ஒரு ஸ்க்ரீனுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்க்ரீனு, இல்லாட்டி உங்களுடைய டிவி ஸ்க்ரீனு, ஓகே, உங்களுடைய மானிட்டர் ஸ்க்ரீனு. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதுக்குள்ளே போய் ராஸ்டர் ஸ்க்ரீனில் 72 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் 72 ppi. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஏன் ஹை 300 ppi இருக்குது அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டில் CMYK கலரில். ஓகே, ஸோ எப்பயுமே நீங்கள் CMYKல ஒர்க் பண்ணும்போது ஹை 300 ppiயில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ராப் ஷேடோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ட்ராப் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக ஷேடோ வந்து விழாது. ஓகே, ஸோ சில டைம்
தேவையானப்போ நீங்கள் ஷார்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னும் போது வெக்டாரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.per-inch. ஓகே, ஸோ அது வந்து அதிகமாக இருந்தால் தான் உங்களுடைய ரிசல்ட், தட் இஸ் அவுட்புட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் டிஸ்பிளேல என்ன பார்த்தீங்களோ அது அவுட்புட்டில் இருக்கும். இது வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக மாறிடும். ஓகே, ஸோ எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபைலை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ மோட். ஓகே, ஸோ ப்ரிவ்யூ மோட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல என்ன பார்க்க போகிறோம், என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ டிஃபால்ட்லேயே மேக்ஸிமம் இருக்கட்டும். சரி, பிக்சல் அப்படின்னும் போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிக்சலில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பிக்சல் ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பு அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்க்கும்போது பிக்சல் ஸ்டைலில் பார்க்கலாம். ஓவர் பிரிண்ட். ஓகே, ஸோ ஓவர் பிரிண்ட் அப்படின்னும் போது பிரிண்டில் உங்களுக்கு என்ன கலரில் தெரியுமோ ஸோ அந்த கலரில் நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் டிஃபால்ட்லேயே ஒர்க் பண்ணுறது இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ நான் இப்போ A4 கொடுத்து இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ ஆர்ட் போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட் போர்ட் 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வித் 0 bleed. ஓகே, ஸோ மில்லிமீட்டரில் இருக்கு, க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா CMYK உங்களுக்கு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ திருப்பியும் ஃபைல் நியூக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த CS6 அந்த ஓல்ட் சாஃப்ட்வேரில் வர மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல மோர் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் இருக்குது. நான் இப்போ பிரிண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். A4 சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல ஆர்ட் போர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர்ட் போர்ட் 2 கொடுக்குறேன். எந்த விஷயமும் நடக்கலை. பட் இந்த இடத்துல மோர் செட்டிங்ஸ் வந்து எனக்கு ஹைலைட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில செட்டிங்ஸ் இருக்குது. என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்டு அப்படின்னு இருக்கு. நான் இப்போ 6 கொடுக்குறேன். 6 கொடுத்துட்டு இந்த இடத்துல காலம்ஸ் அப்படின்ற வருது. ஓகே, ஸோ காலம்ஸ் இந்த 6 வந்து 3 காலம்ஸாக டிவைட் ஆகி 3/2 வந்து நிற்கும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு காலம்ஸ் வைஸ் வேணும், இல்லாட்டி ரோ வைஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பை ரோ வேணும்னா அரேஞ்ச் பை ரோ ஒரே ரோவாக வந்து உங்களுக்கு 6 ஆர்ட் போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதே மாதிரி அரேஞ்ச் பை காலம் அப்படின்னா 1 கீழே 1 அந்த மாதிரி 6 ஆர்ட் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போது கிரிட் பை ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 3 காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மிச்சம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ஆர்ட் போர்ட் காமிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலம்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, 2 ரோஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் இதில் வந்து ப்ளீட் கொடுக்கல அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு தெரியல. ஓகே, சரியா? ஸோ பிரிண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இதில் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது வெப்புக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபைல் நியூ கொடுக்குறேன். ஸோ நியூ கொடுத்துட்டு வெப்குள்ளே போகிறேன். ஸோ வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. டிஃபால்ட் சைஸஸ் உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசுன்றதுனால 1366 × 768 அப்படின்னு இருக்கும். இதில் டிஃபால்ட் சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். டிஃபால்ட் சைஸஸ் வந்து 960 × 560. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கும். வெப் சைஸஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு சைஸை வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரேன். சரி, இதில் நான் வந்து மாற்றலாமா அப்படின்னா வித் அண்ட் ஹைட் வந்து நான் மாற்றலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றலாம். இப்போ ஹைட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேணும் அப்படின்னா நான் 1000 கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் வந்து எனக்கு போர்ட்ரேட்டில் மாறிச்சு. அண்ட் ஆல்சோ இது பிக்சலில் இருக்கும். ஓகே, ஸோ பிக்சலில் இருக்கும், RGBயில் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா PPI வந்து 72ல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த PPI வந்து உங்களுடைய டிஸ்பிளேயில் பார்க்க போகிறதுனால உங்களுக்கு PPI 72ல் இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ PPI 300ல் இருக்கணும் அப்படின்னா பிரிண்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா PPI 300ல் போங்க. இந்த இடத்துல PPI 72 இஸ் எனஃப். ஓகே, ஸோ நான் இப்போது க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு வெப் டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் செட்டப்குள்ளே போய்ட்டு இப்போ எனக்கு வந்து ப்ளீட் வந்து இதுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. எதனால கொடுக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இல்லை. ஓகே, ஸோ ப்ளீட் நம்மளுக்கு இந்த
வெப் பேஜஸ்க்கு உங்களுக்கு தேவை இல்லை. ஓகே, ஸோ பிக்சல்லேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஓகே, சரி, ஓகே கொடுத்தோன்னே எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே, ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை, எப்படி பாயிண்ட்ஸ்க்கு மாறுச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ. ஓகே, ஸோ வியூவில் போயிட்டு கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா ரூலர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஷோ ரூலர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+R, இதோட ஷார்ட்கட் கீ என்ன Ctrl+R. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூலர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரூலரில் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன கிளிக் ஆயிருக்கு, பாயிண்ட்ஸில் கிளிக் ஆயிருக்கு. சரி சார், நான் இப்போ திருப்பியும் நான் அதை வந்து பிக்சலுக்கு மாற்றணும் அப்படின்னா டாக்குமெண்ட் செட்டப். ஓகே, ஸோ இதில் போயிட்டு பிக்சல்ஸ்க்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ்க்கு மாறிடுச்சு. இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 960,000. ஓகே, ஸோ பக்காவா உங்களுக்கு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். ஓகே, ஒரு ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எதனால அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை நேவிகேட் பண்ணி கரெக்டாக ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் மூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃபாஸ்டராக நீங்கள் பண்ண முடியும். அது வந்து எப்படி பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போது ஸ்டார்டிங் இதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே, லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தோன்னே ஹேண்ட் டூல் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டூலில், ஓகே, டூல்ஸில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது பக்கத்துலேயே ஜூம் டூல் இருக்குது. ஸோ ஜூம் டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே எந்த பிளேஸில் கிளிக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த தமிழ் அப்படின்றத வந்து நான் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளஸில் இருக்கும். ஸோ ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ மைனஸில் உங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஆல்ட் ஜூம் அவுட், ஆல்ட்டை விட்டுட்டேன் அப்படின்னா ஜூம் இன். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருடைய சிஸ்டமில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ செலெக்ஷன் வரும். ஸோ விண்டோ செலெக்ஷன் வந்துன்னா அதுவும் வந்து ஜூமிங் தான். இது வந்து அக்கார்டிங் டு த GPU. ஓகே, ஸோ உங்களுடைய CPU பேஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ அந்த GPUவில் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெவி கிராஃபிக்ஸ் கார்டு அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு விண்டோ செலெக்ஷன் வரும். ஓகே, ஸோ அந்த விண்டோ செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கீபோர்டில் ஷார்ட்கட் கீ, ஓகே, ஸோ Ctrl+ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். Ctrl- கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகே, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த பிளேஸில் நான் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸ் பாரில் மூவ் பண்ணிவிட்டு Ctrl+. ஓகே, ஸோ இப்போ அவுட் ஆஃப் த சைட் போச்சுன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு திருப்பியும் Ctrl- ப்ரெஸ் பண்ணுறேன். சரியா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபைல் வந்து எனக்கு தெரியல. ஓகே, ஜூம் பண்ணி இருக்குது. இப்போ நான் Ctrl+1 கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. நான் இப்போது என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா Alt+0. ஓகே, ஸோ Alt+0 கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் டு ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல Alt+0 கொடுக்குறேன், ஃபிட் டு ஃப்ரேம் வரும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. Ctrl+1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். இது எவ்வளோ பெர்சன்டேஜ்? Ctrl+1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100%. Ctrl பிடிச்சிட்டு 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஜூம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலுக்கு போகிறேன், Ctrl+1. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஜூம் ஆகும். சரியா? ஸோ ஃபிட் பண்ணணும்னா Alt+0. ஓகே, ஸோ Alt+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் டு த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து
கரெக்டாக ரெண்டு இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்ட் போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிட் டு த ஸ்க்ரீன் ஆச்சு. இப்போ இந்த லேஸ் வந்து Alt 0. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் கீஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டூலுக்கு Z, ஹேண்ட் டூலுக்கு ஹெச்சோட நீங்கள் வந்து இப்போ எந்த ஒரு இதில் இருந்தாலும் ஓகே, ஸோ வேறு ஏதாவது டூலில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் வந்துடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ஜூம் பண்ணணும், ஒரு ஃபைலை நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கீழே ஃபுட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் பாரில் ஸோ நான் இங்கே 48.51% வந்து ஜூமில் இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் 3.13%லேருந்து 64,000% வரைக்கும் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 200% வேணும்னா 200% கொடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். திருப்பியும் இங்கே போயிட்டு ஜஸ்ட் இங்கே 800 கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு பிளேஸில் இருந்தும் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ விண்டோஸ் போகிறேன், கீழே விண்டோஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த நேவிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த இன்ஃபோ அப்படின்றத பேனல் வேணாம். இந்த நேவிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் மார்க் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் மார்க் தான் உங்களை எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுடைய கர்சர் நல்லா பாருங்கள், என்னுடைய கர்சர் இப்போ எம்டி ஸ்பேஸில் இருக்குது, தட் இஸ் ரெக்டாங்கிளுக்கு வெளியில் இருக்குது. வெளியில் இருக்கும்போது இட் பாயிண்ட்ஸ். ஓகே, நான் அந்த ரெக்டாங்கிள்குள்ளே வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூலாக மாறிடுது. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக பேன் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். சரியா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50%லேருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே போய் நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% ஜூம் வேணும் அப்படின்னா 100% ஜூம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஜூம் இன். ஓகே, ஸோ ரொம்ப க்ளோஸராக நீங்கள் போய் இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து அட்ரஸை நான் வந்து இங்கே இருக்க அட்ரஸை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் டூலை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக இப்படியும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதை உங்களுக்கு பர்ஃபெக்டாக நேவிகேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஒர்க்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போது Alt 0 ப்ரெஸ் பண்ணுறேன் டு ஃபிட் டு த ஃப்ரேம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேவிகேஷன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் போக போக இது வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போது ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது இதில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் A4ல் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ 2 ஆர்ட் போர்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆர்ட் போர்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ரூலர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஆர்ட் போர்டு மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ட் போர்ட் 1 கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு எம்டியாக இருக்குது. இப்போது இதில் வந்து நான் வந்து கைட்லைன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்ஸ்க்காக இந்த கைட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரூலர் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ண போகிறேன். வியூவில் போயிட்டு ரூலர். ஓகே, ஸோ வியூவில் போயிட்டு ரூலர். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் ரூலர் ஷோ ரூலர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரூலர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ரூலர்ஸில் நம்ம யூனிட் செட்டப்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மில்லிமீட்டரில் இருக்குது, இன்ச்சஸில் வேணுனாலும் நீங்கள் இன்ச்சஸில் மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சென்டிமீட்டர்ஸில் போடுறேன். சென்டிமீட்டர்ஸில் போட்டுட்டு ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 15 20 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ 2 to 2ல் 1 சென்டிமீட்டரில் நான் வந்து இப்போது கைட்லைன்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, கைட்லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அது எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா
ஸோ இப்போ இந்த ரூலர் இருக்குல்ல, ரூலர் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து நான் 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த கைட்லைன்ஸ் வேணான்னா திருப்பி கொண்டு போய் மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ரூலர்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். ஓகே, சரி, இப்போ நான் 1 சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+F8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்னுடைய மவுஸை கர்சரை நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் எனக்கு வந்து 2 சென்டிமீட்டரில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 10 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது அப்படின்றத ஈஸியாக காமிக்குது. ஓகே, ஸோ அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கைட்லைன்ஸை நான் ஈஸியாக கரெக்டாக போடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரூலரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ட்ராக் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு வாட்டி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நான் இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக 1 வரும்போது நான் 1ல் நான் விட்டுறேன். சரியா? ஸோ இப்போது ஒய் ஆக்சிஸு எனக்கு 1.26ல் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக நம்ம வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 1 சென்டிமீட்டரில் நான் அதை விடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சைட்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ சைடில் இந்த பக்கம் இருக்க ரூலரில் நீங்கள் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை செலக்ட் பண்ணி நீங்கள் 1ல் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 இருக்குது. ஓகே, ஸோ 21 இருக்குது. ஸோ 21 வரைக்கும் நான் கொண்டு வரணும். ஸோ 20ல் போடலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ 21 - 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ நான் இப்போ இதை ட்ராக் பண்ணி இந்த 20 கிட்ட கொண்டு வந்து போட்டுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30ல் இருக்குது, 30 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நான் 29 வரைக்கும் கொண்டு வந்து நான் போட்டுக்கலாம். சரியா? ஸோ 29ல் நான் விட்டுறேன். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த கைட்லைன்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த கைட்லைன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஒரு ஷேப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் போகாமல் இருந்தது அப்படின்னா இப்போ கட்டிங்கில் நீங்கள் ப்ளீட் வைக்காமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டு ஏதாவது டிசைன்ஸு எதுவுமே வந்து இதை இந்த கைட்லைன்ஸ் தாண்டி போகாமல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஷேப்பையோ இல்லாட்டி ஒரு ஃபோட்டோவையோ ஒரு இமேஜையோ கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டில் இப்போ இந்த லைன்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் ஒரு ஷேப்பு. ஓகே, ஸோ அந்த ஷேப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி கொண்டு போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸோட உங்களுக்கு இந்த ஷேப்பு போய் ஒட்டும். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கைட்லைன்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். ஓகே, ஸோ Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். ஸோ V கொடுத்தோடனே ஒரு காப்பி வரும். ஸோ கரெக்டாக நான் கொண்டு வந்து இங்கே போடலாம். ஓகே, ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ளூ கலர்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து நம்மளுக்கு தெரியாது சில டைம்ஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி சயான் அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர்ஸில் இருக்க கைட்லைன்ஸ் தெரியல அப்படின்னா அந்த கைட்லைன்ஸோட கலரையும் நம்ம மாற்றலாம். ஓகேவா? இந்த கைட்லைன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கிரிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த கிரிட்டை வச்சும் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த கிரிட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா வியூவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ கிரிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ Ctrl+Apostrophe. ஓகே, ஸோ Ctrl+Apostrophe கொடுத்தீங்க அப்படின்னா கிரிட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கிரிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அலைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கரெக்டாக கொண்டு போய் கிரிட்டில் அலைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணலாம். சின்ன சின்ன பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கொயருக்கு கொடுக்கலாம். சின்ன சின்ன பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷேப்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கிரிட்ஸும் உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சில டைம்ஸ் உங்களுக்கு கிரிட் பார்க்க முடியல, பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடுது அப்படின்னா இந்த கலர்ஸையும் மாற்றலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டோட கலரும் கைட்லைனோட கலரும் நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்குறேன். நான் இங்கே ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ வியூவில் போயிட்டு இப்போ எனக்கு ஹைட் கிரிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்போஸ்ட்ரோஃபி. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலர்ஸ் மாற்ற போகிறேன். ஓகே, கிரிட்டோட கலர்ஸும் நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா கைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கைட்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த கைட்ஸோட கலர் வந்து கைட்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுமோ. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரெட் கலர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில். பட் பி கேர்ஃபுல் தட் நீங்கள் ப்ளீட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா, சரி, நான் இப்போ கிரிட் ஆன் பண்ணுறேன். ஸோ கிரிட் ஷோ கிரிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஷோ கிரிட் கொடுத்து இப்போ இந்த கிரிட்டோட கலர் நான் மாற்றணும்னா திருப்பியும் எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ், ஸோ அதே மாதிரி கைட்ஸ் அண்ட் கிரிட், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம டார்க் கலராக எனக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இதை லைன்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ லைன்ஸாக வேணுமா டாட்ஸாக வேணுமா, லைன்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி கிரிட் லைன், ஓகே, ஸோ எவ்ரி கிரிட் லைன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 8 சப்டிவிஷன்ஸ் இல்லாமல் எனக்கு 6 சப்டிவிஷன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 6 சப்டிவிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 6 சப்டிவிஷன்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது கம்மி பண்ண உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டார்க்கராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸில் இந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலர்ஸில் நீங்கள் லைட் கலர்ஸ் கிரிட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலைன்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிட்டை ஹைட் பண்ணிடுறேன். பண்ணினதுக்கப்புறம் இப்போ நான் இதை அந்த ஒரு ஷேப் இருக்குது, இந்த ஒரு ஷேப்பை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒரு பிங்க் கலர் லைன் வருது, தெரியுதா? ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது பேர் ஸ்மார்ட் கைட்ஸ். இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ், ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ ஒரு ஷேப்பு, ஓகே, ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த டாக்குமெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டு, ஓகே, ஸோ அந்த ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு அதை வந்து காமிக்கும் அந்த கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கொண்டு போகிறேன். கரெக்டாக இந்த கார்னரில் நான் வந்து அலைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் கைட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணலாம். சரியா, இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஷேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கைட். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஆன் பண்ணியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வியூ மெனுவில் போனீங்கன்னா கீழே இங்கே ஸ்மார்ட் கைட் இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+U கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ்குள்ளே இல்லாட்டி இமேஜஸ் என்ன ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து 2 ஷேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷேப்பை வந்து நான் மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் லைன் வருது. ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நான் மூவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஒரு ஷேப்புக்கும் கீழே இருக்க ஷேப்புக்கும் கரெக்டாக லெவலாக உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் மீட் ஆகும்போது நான் இங்கே இந்த இடத்துல கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே மீட் ஆகிற பிளேஸில் நான் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் ரீச் ஆகும்போது உங்களுக்கு பிங்க் கலர் லைன் காமிக்கும். ஸோ கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் உங்களுக்கு அந்த இன்டர்செக்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அலைன் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய இந்த டாக்குமெண்ட்லேயே நீங்கள் நிறைய ஆர்ட் போர்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லாட்டி ஷேப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது அலைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களாகவே நீங்கள் மூவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்மார்ட் கேஜை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்மார்ட் கேஜ் எடுத்துறேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிங்க் கலர் லைன் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ கரெக்டாக இதோட சென்டரில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக அசியூம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம அதை மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன், எனக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைலில் போய்ட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்து பேனர் அப்படின்ற ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது சிம்பிளாக ஒரு ஆரோ அப்படின்ற ஒரு நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் வித் பேக்ரவுண்ட். ஓகேவா? சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து நிறைய மாற்றிட்டே இருப்பாங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு வந்து வெப் பேனர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப் பேனர் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ பண்ணி கொடுக்கும்போது ஆர்ஜிபியில் பண்ணி கொடுக்குறீங்க. சடனாக இதே டைப்பில் எனக்கு வந்து பிரிண்டபிளாக எனக்கு வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும். ஸோ பிரிண்டபிளாக பண்ணணும் அப்படின்னும்போது டக்குன்னு ஆர்ஜிபியில் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து யூனிட் செட்டப்பை மாற்றி டக்குன்னு இதை அப்படியே வந்து வெக்டாராக மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மைண்டை அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ரூலர். ஓகே, ஸோ வியூவில் போய்ட்டு நம்ம ரூலர்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ ரூலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூலர்ஸ் காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து Ctrl R கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூலர் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் போய்ட்டு எனக்கு பிக்சலில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ச்சஸ்லேயோ பாயிண்ட்ஸ்லேயோ வேணும், இல்லாட்டி பைக்கர்ஸ்லேயோ வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பாயிண்ட்ஸில் வேணும்னா பாயிண்ட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இன்ச்சஸில் வேணால் இன்ச்சஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட் செட்டப்புக்கும் நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல எப்போ வேணாலும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இன்ச்சஸ்லேருந்து பாயிண்ட்ஸ்லேருந்து ஓகே சென்டிமீட்டர்லேருந்து எப்போ இருந்தாலும் பிக்சல்ஸ்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் அதோட ஃபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சல்ஸ்லேருந்து இன்ச்சஸ்லேருந்து ஓகே, ஸோ இன்ச்சஸாக மாற்றிக்கலாம், பைக்கர்ஸாக மாற்றிக்கலாம், இல்லாட்டி பாயிண்ட்ஸாக நீங்கள் எப்போ வேணாலும் மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வாட்டியும் டாக்குமெண்ட்டை செட்டப்குள்ளே போய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் இந்த ரூலரில் ரைட் கிளிக் பண்ணியே நீங்கள் பிக்சல்ஸ்லேருந்து ஓகே, ஸோ உங்களுடைய இன்ச்சஸ்க்கோ பாயிண்ட்ஸ்க்கோ பைக்கர்ஸ்க்கோ நீங்கள் மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்போ மல்டி டாக்குமெண்ட் ஃபைலில் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம வியூ பண்ணலாம், எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ எப்படி வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 4 டாக்குமெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ்லேயும் சில விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நேம் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ flyer to AI, தட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் அட் த ரேட் ஆஃப் என்ன ஜூம் லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து 100.8% ஜூமில் இருக்குது. என்ன மாதிரியான ஃபைல் இது? ஓகே, ஸோ RGB எதில் யூஸ் பண்ணுறாங்க? GPU வியூவில் உங்களுக்கு வியூ ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி லேஸ் டிசைன், ஓகே, வெக்டார் ஆர்ட் டிசைன், ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரௌசர். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வியூ காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே ஜூம் பண்ணி வச்சுட்டேன். சரியா? ஸோ அடுத்த இதுக்குள்ளே போயிட்டு நான் திருப்பி என்னுடைய ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா என்ன லெவல் ஆஃப் ஜூமில் நான் வந்து லாஸ்ட் டைம் விட்டுட்டு போனனோ ஸோ அதே லெவல் ஆஃப் ஜூம் லெவலில் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து Alt 0 கொடுத்து ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். சரியா? இப்போது இது ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எனக்கு ஸ்டார் இல்லை. ஓகே, ஸோ நான் இப்போ லைட்டாக மூவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து இங்கே வருது. கரெக்டாக? ஸோ இப்போது இதில் போகிறேன்.
ஓகே, ஸோ இங்கே லேஸ் டிசைன் ஃப்ளையருக்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே இந்த ஃப்ளையர் 2.ai இருக்குது, இதுக்கு மேலே ஸ்டார் இல்லை. ஓகே, ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டார் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. சேவிங்க்கு அப்புறம் ஒரு சேவ் பண்ணியிருப்பீங்க, அந்த சேவிங் ஃபைலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓகேவா இருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அன்டூ பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. சரியா? ஸோ அன்டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பொசிஷனுக்கு நான் இப்போ அன்டூ பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எப்பயாவது தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எனக்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆடினா நான் என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் டேப். ஓகே, ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா ஃபைல்குள்ளேயே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஏன் இவ்வளோ டேப் யூஸ் பண்ணணும்? எனக்கு ஒரு டேப்பை நான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாமே அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செவரல் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ஒர்க்காக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க, ப்ரௌசர் கொடுக்குறாங்க, வெப் டெம்ப்ளேட் கொடுக்குறாங்க, ஸோ ஃப்ளையர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே டிசைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரே லோகோ தேவைப்படும். ஸோ ஒரே இதை வந்து எடுத்து ஈஸியாக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி சுவிட்ச் ஓவர் பண்ணுறது. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டு திருப்பி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஆக்சுவலி இது பிளாக்ல பிஹைண்ட் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை கொண்டு வந்து வேறு ஃபைலில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இது மேலே ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும். விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். சரியா? ஸோ அன்டூ பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைல் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபைல்லேருந்து ஓகே ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் பண்ண இது என்ன ஆகும் அப்படின்னா இதோட சைஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே சைஸஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். ஸோ திருப்பியும் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிளிக். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எம்டி. லாஸ்ட்டில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபுல்லாக காமிக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவில் இருக்குன்னு மட்டும் தான் காமிக்குது. என்ன மோட் அப்படின்றது தெரியல, ஆர்ஜிபியா இல்லாட்டி சிஎம்ஒய்கேவா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் நீங்கள் உங்களுடைய கர்சரை வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். ப்ரௌசர் AI ஸ்டார் அட் 48%. ஓகே, ஸோ அது போச்சுன்னா நீங்கள் திருப்பியும் உங்களுடைய கர்சர் அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய போச்சுனாலும் நீங்கள் அதை எப்போ வேணாலும் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் டேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் செட்டப். ஸோ யூனிட் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனிட் செட்டப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைண்ட் வந்து இந்த சைஸில் இந்த யூனிட்ஸில் எனக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம யூனிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நியூ டாக்குமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருப்போம். சரியா? நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் செட்டப்புக்குள்ளே போய் எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃப்ளையருக்குள்ளே வரேன். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு இங்கே ரூலர் அப்படின்றது இல்லை, கரெக்டாக? ஸோ எம்டியாக இருக்குது. ரூலர் எடுக்கணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு ரூலர்ஸ், ஓகே, ஷோ ரூலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரூலர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மில்லிமீட்டரில் இருக்கு. சென்டிமீட்டர்ஸில் எனக்கு வந்து சில அலைன்மெண்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு டாக்குமெண்ட் செட்டப் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் டாக்குமெண்ட் செட்டப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட் செட்டப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
மேலே ஜென்ரலில் உங்களுக்கு யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன யூனிட்ஸில் வேணுமோ ஸோ அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சென்டிமீட்டரில் வேணும். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ளீடை மாற்றணும் அப்படின்னாலும் இந்த இடத்துலையும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் செட்டப்பை நீங்கள் மாற்றிருக்கீங்க அண்ட் ஆல்சோ ப்ளீடை வந்து நான் மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது சென்டிமீட்டரில் இருக்குது. நீங்கள் இங்கேயும் வந்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ச்சஸில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு வாட்டியும் டாக்குமெண்ட் செட்டப்பில் போய் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இங்கேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா, அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் செட்டப், தட் இஸ் டாக்குமெண்ட் செட்டப்பை நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் பார்க்க முடியல அப்படின்னா டாக்குமெண்ட் செட்டப் ஆல்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வரும். இல்லாட்டி ஃபைல் மெனுலையும் இந்த டாக்குமெண்ட் செட்டப்பில் போய் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை மாற்றிக்கலாம். சரியா, ஸோ மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னா நான் வந்து இதை கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ 3rd சென்டிமீட்டருக்கு மேக்ஸிமம் நேராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைட்லைன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ கைட்லைன்ஸ் கரெக்டாக நியர் டு 3rd சென்டிமீட்டர் வச்சேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இந்த மாதிரி 3rd சென்டிமீட்டரில் நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ். ஓகே, ஸோ அந்த யூனிட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஒர்க்கிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபைலையும் நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ மோட்ஸ். ஓகே, ஸோ ப்ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஒர்க் பண்ணுறோம், காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் டாக்குமெண்ட்ஸை ஒர்க் பண்ணுறோம், நிறைய ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த அவுட்லைன் மோட், ப்ரிவ்யூ மோட்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, சரி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மோட். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவ்யூ மோட். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு அவுட்லைன் மோடில் பார்க்கணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு அவுட்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குது, எதெல்லாமே ஓவர்லேப் ஆகுது, எது ஓவர்லேப் ஆகலை அப்படின்றது இந்த அவுட்லைன் ப்ரிவ்யூ மூலியமாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து கலர்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் வந்து அந்த ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாகவே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ரிவ்யூ ஆன் GPU which gives you the நார்மல் ஒன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவ்யூவை காமிக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ப்ரிவ்யூ இருக்குது. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஸ்க்ரால், ஓகே, மிடில் மவுஸை ஸ்க்ரால் பண்ணுறேன், ஸ்க்ரால் இன் ஸ்க்ரால் அவுட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆரோஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி பிக்சலைட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூவில் போயிட்டு இதில் பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிக்சல்னு கொடுத்துட்டு நான் இப்போ ஜூம் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சலைட் ஆகுது. ஓகே, ஸோ பிக்சலைட் ஆகுது. எதனால பிக்சலைட் ஆகுதுன்னா என்னோடய வியூ வந்து ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்சல் ப்ரிவ்யூவில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு பிக்சல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதோட டிஃபால்ட் சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு இதில் வச்சுட்டு இப்போ நான் பிக்சல் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ போய் பிக்சல் ப்ரிவ்யூ கொடுத்தேன்னா இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சைஸில் அது ஃபஸ்ட்டு வியூ காமிக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்ரோ இல்லாட்டி பிக்சலாக இருக்க மாதிரி தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் ஆகும். ஓகே, ஸோ பிக்சல் பிரேக் ஆகும். ஸோ பிக்சல் பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் தட் இஸ் CPU ப்ரிவ்யூக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, ஸோ டிஃபால்ட் ப்ரிவ்யூக்கு போயிடலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிரேக் ஆகலை. ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ பிக்சலில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகேவா, சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்க்ரீனில் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரிவ்யூவில் உங்களுக்கு ஏதாவது ஓவர்லேப் ஆகுதுன்னா நீங்கள் அவுட்லைன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓவர் பிரிண்ட். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த பிரிண்ட்டுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
என்ன கலரில் உங்களுக்கு அவுட்புட் வருமோ அதை வந்து நீங்கள் இங்கேயே டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பாட் கலர்ஸ்க்கு எல்லாமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில ஸ்பாட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ, ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ தட் நீங்கள் கலரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Y. ஓகே, ப்ரிவ்யூ ஆன் CPU வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+E. ஓகே, ஸோ ஓவர் பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா Alt+Shift+Ctrl+Y. அதே வந்து பிக்சல் ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா Alt+Ctrl+Y. ஓகேவா? ஸோ நான் திருப்பியும் பேக் இன்டு ப்ரிவ்யூ ஆன் CPU அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ப்ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் சர்ஃபேஸில் உங்களுக்கு ஏதாவது ஓவர்லேப் ஆகுது, இதோட பேஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அவுட்லைன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு லைன் பாத்து. ஓகேவா? ஸோ பாத்து வந்து இங்கே தெரியல, நம்மளுக்கு ஆரோவாக இருக்குது. ஓகே, ஸோ ஆரோவாக இருக்கா இல்லாட்டி பார்த்தா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நான் வந்து அவுட்லைன் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பாத். ஓகே, ஸோ ஒரு லைன். ஓகே, ஸோ அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் எனக்கு ஆரோவாக தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்க்கலாம். அதோட ஷேடோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி, கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எனக்கு இதோட பேஸை வந்து எனக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ கஸ்டம் ப்ரிவ்யூ அப்படின்னும்போது இப்போ நம்ம ஜூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரால் பண்ணி ஜூம் பண்ணுறேன். இப்போது இந்த பிளேஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக இன்னொரு பிளேஸ்க்கு நான் ஜம்ப் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த பர்சன் கிட்ட நான் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டம் ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் அதுக்கு வந்து நான் ஃப்ளையர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளையரில் நான் வந்து இப்போ வந்து கஸ்டம் ப்ரிவ்யூவை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கஸ்டம் ப்ரிவ்யூவை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வியூவில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குல்ல, ஸோ ஆரோவை கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வியூ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கம்பெனி நேம் வந்து ஒரு வியூவாக வேணும் அப்படின்னா நான் இங்கே ஜூம் போயிட்டு ஜஸ்ட் ஜூம் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கம்பெனி நேமுக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஸ்பேஸ் பார் கொடுத்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ கம்பெனி நேம் எனக்கு ஃபுல்லாக தெரியுது. இது ஒரு வியூவாக நான் சேவ் பண்ண போகிறேன். வியூவில் போயிட்டு நியூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல கம்பெனி PANY கம்பெனி நேம். ஓகே, ஸோ கம்பெனி நேம்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் கீழே வரேன். ஓகே, ஸோ இந்த பர்சனை மட்டும் நான் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பர்சன் கிட்ட ஜூம் போயிட்டு ஓகே, ஸோ இதில் போயிட்டு வியூவில் போயிட்டு திருப்பியும் ஒரு நியூ வியூ. ஓகே, மேன். ஓகே, ஸோ மேன் இல்லாட்டி ஆர்ட் ஒர்க், உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஹோம். ஓகே, ஸோ ஒரு ஹோமுக்கு போயிட்டு ஜஸ்ட் வியூ, நியூ வியூ, ஹோம்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹோம்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபைன். இப்போது என்னுடைய நார்மல் வியூக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ இது லோகோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது முக்கியமாக அப்பப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பியூட்டி என்ன அப்படின்னா எத்தனை ஆர்ட் போர்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை ஆர்ட் போர்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வியூவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது நார்மல் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 கொடுக்குறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி 1 கொடுத்தா 100%, 0 கொடுத்தா உங்களுக்கு ஃபிட் டு த ஸ்க்ரீன் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபிட் டு த ஸ்க்ரீன் இருக்குது. இப்போது எனக்கு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன் கிட்ட போகணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு கீழே எடிட் வியூ கீழே ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம க்ரியேட் பண்ண 3 வியூவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் மேனுக்கு போகணும் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஜூமில் வச்சேனோ 200% ஜூமில் வச்சுருக்கேன். இந்த மேன் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி திருப்பியும் எனக்கு கம்பெனி நேமுக்கு போகணும். ஸோ கம்பெனி நேமுக்கு இது மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹோமுக்கு போகணும் அப்படின்னா ஹோமுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிளேஸில் வர ஓகே ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஜூம் பண்ணி இந்த ஒரு இதை வந்து இந்த ப்ரிவ்யூவை நான் சேவ் பண்ணும்போது என்னவா சேவ் பண்ண போகிறேன்னா அவுட்லைனாக இதுக்கு ஒரு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது
நான் கொஞ்சம் இந்த ஆரோவில் கிளிக் பண்ணி ஓகே ஸோ இந்த ஆரோவில் அவுட்லைன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த ஒரு டைனிங் டேபிள் ஓகே ஸோ டேபிளில் வந்து நான் இப்போ வந்து அவுட்லைனாக வச்சு நான் வந்து ப்ரிவியூவில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ வியூ ஓகே ஸோ வியூக்குள்ளே கீழே வந்து ஓகே ஸோ நியூ ஓகே ஸோ ஐ கிவ் டேபிள் TABLE டேபிள் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகேவா ஸோ இப்போது என்னோடய வியூவில் போயிட்டு கம்பெனி நேம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் இருக்குது. ஓகே ஸோ அதே மாதிரி ஹோம் கொடுத்தீங்கன்னா கலரில் இருக்கும். பட் நான் இந்த டேபிளுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னவா சேவ் பண்ணேன், அவுட்லைனாக சேவ் பண்ணும்போது அதே மாதிரி திருப்பி நம்மளுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே ஸோ அதுதான் வந்து இதோட பியூட்டி. ஓகே ஸோ நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர் ஃபார் இல்லுஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஒரு ப்ரிவ்யூவை அழகாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் எப்பயுமே அதை வந்து அடிக்கடி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிவ்யூவாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ப்ரிவ்யூக்குள்ளே போயிட்டு ஈஸியாக மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் வந்துடலாம். ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ இருக்கும். ஓகே ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க். ஓகே ஸோ ஆர்ட் ஒர்க் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி வந்து லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட்ஸு ஓகே ஸோ ஈஸியாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஓகே சில இதை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணவே கூடாது. இப்போ நான் வந்து கம்பெனி நேமிங் வச்சுருக்கேன். இப்போ நான் டக்குன்னு பேக்ரவுண்ட் இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது டக்குன்னு என்னுடைய கம்பெனி நேமை மூவ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு இந்த அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கும். ஓகே ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அலைன்மெண்ட் தான் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கம்பெனி நேமை லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணி வைக்கும்போது நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ்குள்ளே போயிட்டு லேயர்ஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸோ ஓப்பன் பண்ணணும். லேயர்ஸ்க்கு வந்து F7 கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா ஸோ இந்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரே லேயராக இருக்குது. ஓகே ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய சப் லேயர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லேயராக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா ஸோ இப்போ இந்த கம்பெனி நேம் எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை ஹைட் பண்ணலாம். ஓகே ஸோ ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்குள்ளே போகணும். ஓகே ஸோ ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு ஹைட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே ஸோ ஹைட் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது ஹைட் ஆகும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகும். ஓகே சரி திருப்பி நான் வியூ பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு ஷோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பியும் ஷோ ஆகும். என்னென்னலாம் ஹைட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வியூவாக ஆகும். ஓகே ஸோ இன்னொரு விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் போயிட்டு ஹைட் கொடுக்க முடியல அப்படின்னா Ctrl+3 ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லேயர் சப் லேயர் கம்பெனி நேம் இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே ஸோ இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் செலக்டட் ஆர்ட் அப்படி சொல்லி இங்கே சொல்லுது. ஸோ இந்த இடத்துல ஐகான் இருக்குது. ஓகே கண்ணு மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப் லேயர் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் நான் ஹைட் பண்ணுறேன். இந்த இடத்துல கீழே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆகுது. இந்த ஹோம் நான் ஹைட் பண்ணணும்னா டிக்கி ஹட் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ஆரோஸ் ஹைட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஹைட் பண்ணி எனக்கு இது ரெண்டு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அது ரெண்டு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைடு அன்ஹைட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இன்னொன்று சொன்னேன், இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணும்போது இது செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணுறது, லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கணும் அது பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், டாகிள்ஸ் லாக் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கூட போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த செலெக்ஷன் கூட போயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இது மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் தட் இஸ் அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட், அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் செலக்ட் பண்ண முடியுமோ ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் Ctrl+Z கொடுக்குறேன். Ctrl+Z அப்படின்னா அண்டூ. ஓகே ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பியும் இந்த ஆரோஸ் நான் லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வந்து உங்கள் லேயர்ஸில் காமிக்கும். இந்த இடத்துல லாக்
பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆரோ மூவ் பண்ணிங்கன்னா ஆரோ உங்களால் செலக்ட் பண்ண கூட முடியாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு திருப்பி அதை ரிமூவ் பண்ணணும், லாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாக்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ லாக் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ், நிறைய ஒரு டாக்குமெண்ட்குள்ளே நிறைய லேயர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகவும் கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணி முடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.